அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நினைத்ததை நடத்தக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுடைய ஒரு எளிமையான மந்திரம். இதை நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய மனதில் எந்த விதமான குழப்பங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே தீர்ந்து நம்மளுடைய மனதிற்கு ஒரு வலிமையும் தைரியமும் நிச்சயமாக இது கொடுக்கும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மன வலிமை அப்படிங்கிறது இருக்கணும். நம்மளுடைய மனதில் ஒரு நல்ல வலிமையோடு நம்ம தைரியத்தோடு அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது தான் கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் தினமும் வழிபட உங்களுடைய மனதிற்கு ஒரு நல்ல ஒரு அமைதியும் தைரியமும் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்க, இப்போ காலையில் எழுந்ததும் இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமுமே சொல்லுங்கள். ஒரு 108 முறை சொல்ல முடிந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரி, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் அதற்கான சக்தி அந்தளவுக்கு மகத்துவமானது. ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் மனதில் உறுதியோட முழு மன நம்பிக்கையோட ஆஞ்சநேய பெருமானை நினைத்து நீங்கள் தினமும் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அதை விட எழுத முடிஞ்சால் தினமுமே நீங்கள் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அவ்வளோ நல்லது. நம்பிக்கையோட ஆஞ்சநேய பெருமானை முழுதார மனதார நம்பி நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும். அதில் வரக்கூடிய அனைத்து தடைகளையுமே அவர் பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாகவே கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும்.